ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த லூப் டர்னர் இருக்கா? ப்ளவுஸ் ரோப்புக்கு தச்சு திருப்புறதுக்கு இந்த லூப் டர்னர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? இந்த லூப் டர்னர் அப்படின்றது ஒரு சின்னதாக இந்த மாதிரி கம்பி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த எட்ஜில் மேலே ஒரு ஹூக் இருக்கும், இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கிராஸ் பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டயக்னலாக ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் கிராஸ் இருக்கிற மாதிரி இப்படி வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த லூப் டர்னர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரோப் திருப்புறது அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டில் இந்த லூப் டர்னர் இல்லாமல் நாட்டோட ரோப் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு டயக்னலாக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துணியோட ராங் சைடு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். துணியோட ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ துணியோட ராங் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஷர் ஃபுட் அகலத்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா போதும். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இந்த மாதிரி தேவையான லென்த்துக்கு தச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒன் சைட்ல இருந்து நம்ம இந்த கம்பி வந்து உள்ள விட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு இதோட டிப் இருக்கு இல்லையா, இந்த இடம் இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதில் ஒரு ஹோல் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்படி உள்ள கூடி அந்த கிளாத்தை வந்து நான் வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ திரும்ப இதை அகெயின் இதில் உள்ள விட்டு நம்ம லாக் பண்ணியிருக்கோம். கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி நமக்கு அந்த கம்பியை வச்சு போட்டுட்டு இந்த மேலே இருக்க லாக்ல வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். கிளாத் வந்து லாக் ஆயிரும். இப்போ இந்த சைடு வந்து நீங்கள் இப்படி புல் பண்ணி இழுத்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கிளாத் வந்து இப்படி உள்ள ரிவர்ஸில் வரும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நாட் திருப்ப முடியும். அவ்வளோதான். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இப்படி ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரோப் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த லூப் டர்னர் வச்சு நம்மளால ஒரு தின்னான ரோப் வந்து ரெடி பண்ண முடியும். இது வந்து இவ்வளோ அகலமாக தான் ரோப் வந்து ரெடி பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஃபுட்டோட அகலத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் இல்லைனா ஒரே ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கம்பி வந்து உள்ளே விட்டு நீங்கள் வந்து லூப் டர்னர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லூப் டர்னர் இருந்தால் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ரோப் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் பார்ட்டில் லூப் டர்னர் இல்லாமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம்.